கைன் லுக் அப்படின்னா நோ லக் அப்படின்னு சொல்லலாம். சைன பில்ட் கெஷிஸ்டர் இது வந்து ஒரு பிக்சர் ஸ்டோரி கார்ட்டூன் ஸ்டோரி மாதிரி. ஓ பாசண்டி வேர்ட்டர். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து எங்கே மேட்ச் ஆகுது, எங்கே இருக்குதுன்னு நீங்கள் காமிக்கணும். ஜைகன்சி அப்படின்னா ஷோ. டேர் புஸ் எங்கே இருக்கு? பஸ் தான் புஸ்ன்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. பில இருக்கு, ஏலையும் இருக்கு இல்லைங்களா, ஆல இருக்கு, பேல இருக்கு. தஸ் ஃபாராட்னா சைக்கிள். ஆ. சரி, ஊபான்னா மெட்ரோ. சே சே. ஜூஃபூஸ் கேஹன் டு கோ பை வாக். டே. ஆ பே சே டே. ஸோ ஆல்பபெட் எல்லாம் மறக்கக்கூடாது சரிங்களா. ஆல்பபெட் நம்பர்ஸ் எல்லாம் மறக்கவே கூடாது. அது எப்போவுமே நீங்கள் ஜெர்மனி போகணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா, அப்போது ஆல்பபெட் நம்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. சின்ன விஷயம் தானே அப்படின்னு விட்டுடக்கூடாது. இப்போ உங்களோட ஸ்பெல்லிங் அங்கே எதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணணும், எதாவது ஒன்று கேட்கணுன்னாலே உங்கள் ஸ்பெல்லிங் கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு இருக்கணும்ல ரெடியாக. அவங்க ஃபோன் நம்பர் இல்லை அவங்க ஏதாவது நம்பர் சொன்னாங்கன்னா நோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஆல்ஃபபெட் நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட், லைஃப் லாங் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் தான் அது. அதனால நீங்கள் கற்றுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். நம்பர்ஸு ஜெர்மன்லேயே யூஸ் பண்ண பாருங்கள். நம்பர்ஸு ஆல்ஃபபெட் எல்லாம் இங்கே நம்ம படிக்கும்போது ஜெர்மன்லேயே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை நானே மிஸ் பண்ணிட்டாலுமே நீங்கள் வந்து மிஸ் ஆகாதீங்க. நீங்கள் நான் இங்கிலீஷில் சொன்னாலுமே நீங்கள் வந்து ஜெர்மன்லேயே சொல்லுங்கள் சரிங்களா. ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுன்னா 1 2 3 4 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இங்கே 5 பிக்சர்ஸ் இருக்கு, ஃபோட்டோஸ் இருக்கு. இது எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு மேட்ச் பண்ணணும் இந்த டயலாக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மார்க் பண்ணிட்டாங்க. ட்ரைக்கு வந்து ஆ போட்டிருக்காங்க. ஓ ஏ கைன் ஃபராட் ஸ்னெல் தா இஸ் டைன் புஸ். இது வந்து சைக்கிள் சரியில்லை, ஒர்க் ஆகலை, அதனால ஹரியப். ஸ்னெல்னா ஃபாஸ்ட், குவிக்லி, அங்கே பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது என்னவா இருக்கும்? பிக்கு என்ன பிக்சர் போடலாம்? நீங்கள் எதாவது மேட்ச் பண்ணிட்டீங்க, அதில் இருக்கிற வேர்ட்ஸே பிக்சரில் கூட இருக்கும். நீங்கள் எதாவது மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு அதை மேட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க, மற்றதை பாருங்கள். எல்லாருக்கும் அந்த பிக்சர்லயே உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. பிக்சர்லயே இருக்குமா, இந்த வேர்ட்ஸ் பிக்சர்ல இருக்கு, அதை வச்சே நீங்க ரிலேட் பண்ணி சொல்லிடலாம். தப்பான்னா கூட என்ன பரவாயில்ல. எதுமா? ஆக்கு சேவ் ஐன்ஸுக்கா? ஐன்ஸுக்கு சே. கரெக்ட் தான். ம் ஆஃபி கைன் பூஸ் ஆல்சோ. அதான் மார்க் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் இதுக்கு மறுபடியும் பே. ஸோ மெட்ரோ ட்ரெயின் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது Yeah, 28. சொன்னதுக்கு அது ஒண்ணுதான் இருக்கு, டே. ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சைக்கிள் சரியில்லை, ஸோ பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அதுக்கப்புறம் பஸ் கிட்ட போனா பஸ் போயிடுச்சு. பஸ் போயிடுச்சு. மெட்ரோ எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. மெட்ரோ ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் பார்த்தா டிக்கெட் இல்லைன்றாங்க. கைண்ட ஃபார் கார்ட்னா டிராவல் டிக்கெட் இல்லைன்றாங்க. சரி, அதையும் விட்டுட்டு நான் நடந்து போகலாம். ich gehe zu Fuß, I go by walk. இப்போ எட்ஸ்ட்னா நவ், ஆபர்னா பட், ஸ்னல்னா குவிக்லி. நவ் பட் குவிக்லி இல்ல ஃபாஸ்ட்லி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து ஓடுறாங்க அப்படியே. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஹாய்ச்சே கைன் டெஸ்ட், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கப்புறம் டுடே நோ டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் எ லக். ஸோ ஐன் லுக் அப்படின்னா வாட் எ லக். ஓகேவா? இப்போ வர்றதுதான். மறுபடியும் நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்களா, என்ன ஆவீங்கன்னு தெரியல. லாஸ்ட் கிளாஸ் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியா பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐன் ஐன் ஐனே படிச்சிருக்கோமா. மேஸ்குலின் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லணும், தேர் தஸ் டி டி சொல்லணும். உன் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் சொன்னாலே ஐன் ஐன் ஐனே சொல்லணும். நெகேஷியன் ஆர்டிக்கல், இது வந்து நெகேஷியன் ஆர்டிக்கல். நெகேஷன் கைன் கைன் கைனே கைனே. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது ஒன்றும் டவுட் எல்லாம் எதுவுமே கேட்க வேணாம். ஜஸ்ட் நீங்க என்ன சொல்லணும்னா இது அப்படியே தான் போடணும். இது டெஃபினட் ஆர்டிக்கல். நம்ம மேஸ்குலினுக்கு டர், நாய்ட்ரூமுக்கு தஸ், ஃபெமினினுக்கு டி, ப்ளூரலுக்கு டி, இப்படியே தான் போடணும். இல்லை டவுட்டே இல்லை உங்களுக்கு. அதே மாதிரி உன் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் வந்து மேஸ்குலினுக்கு ஐனு, நாய்ட்ரூமுக்கு ஐனு, ஃபெமினினுக்கு ஐனு, ப்ளூரலுக்கு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நெகேஷியன் ஆர்டிக்கல்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், நோ இல்லை நாட். சரிங்களா? மேஸ்குலினுக்கு கைனு, நாய்ட்ரூமுக்கு கைனு, ஃபெமினினுக்கு கைனு, ப்ளூரலுக்கு கைனு. ஸோ இதுல நீங்க எதுவுமே அது அப்படியே தான் படிச்சுக்கணும் நீங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் மேஸ்குலினுக்கு என்ன, பெஸ்டிம்டர் அப்படின்னு சொன்னாலே டேர் தஸ் டி டி அதுல ஏதாவது சொல்லணும். உன் பெஸ்டிம்டர் சொன்னாலே ஐன் ஐன் ஐனே ஏதாவது ஒன்று சொல்லணும். நெகேஷன் சொன்னாலே கைன் கைன் கைனே கைனே சொல்லணும். ஓகேவா? பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் நாய்ட்ரூமுக்கு என்ன, பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் ஃபெமினினுக்கு என்ன, ப்ளூரலுக்கு என்ன. வெரி குட். அதே மாதிரி உன் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் ஃபெமினினுக்கு என்ன, ஃபெமினின். ஐனே. ஸோ உன் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் ப்ளூரலுக்கு என்ன, வெரி குட் வெரி குட். ஒண்ணுமே கிடையாது, ஐனே இல்ல. ப்ளூரலுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, blank. ஸோ உன் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் மேஸ்குலினுக்கு என்ன, ஐன். மேஸ்குலினுக்கு ஐன், நாய்ட்ரூமுக்கு. இப்போ நெகேஷன் ஆர்டிக்கல் ப்ளூரலுக்கு என்ன, நாய்ட்ரூமுக்கு, ஃபெமினினுக்கு, மேஸ்குலின். அவ்வளவுதான். நான் எப்படி மாத்தி மாத்தி கேட்டாலும் நீங்க கரெக்டா பார்த்து சொல்லிடணும். சரிங்களா? இப்போதான் வந்து நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்ப வந்து யூபானுக்கு என்ன சொல்லுவாங்க, புஷ்ஷுக்கு என்ன சொல்லுவாங்க, ஃபாரடே என்ன ஜெண்டரு, அது தெரிஞ்சுக்கணும். இப்ப இது தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்ப இதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்ல. சரிங்களா? ஆனா இப்ப வந்து புஷ்ன்றது டேர் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், இது மேஸ்குலின். ஃபாரடுக்கு தஸ் கொடுத்திருக்காங்க, இது நாய்ட்ரூம். ஊபானுக்கு டி கொடுத்திருக்காங்க, இது வந்து ஃபெமினின். புரியுதா? சோ இப்ப டேர் பஸ் அப்படின்னு சொன்னால டேர் புஷ், ஃபாராட் தஸ் ஃபாராட், ஊபான் டி ஊபான், அப்படியே படிச்சுக்கணும். சரியா? ஓகே. வாட் இஸ் தஸ், இது வந்து இஸ் த சைன் புஷ் அப்படின்னு கேக்குறாங்க. இஸ் திஸ் எ பஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட்
9 das ist kein Bus. இது பஸ் கிடையாது, இது வந்து யூபான் மெட்ரோ அப்படின்னு சொல்லணும். ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா இது வந்து பஸ்ஸா அப்படின்னு கேட்டா இல்ல இது பஸ் கிடையாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நெகேஷன் ஆர்டிகல் யூஸ் பண்ணும். சரிங்களா? இப்படி அமைதியா இருந்தா எனக்கு புரியுதா இல்லையா நான் எப்படி இது பண்ண முடியும் சொல்லுங்க. இல்ல, ஆமா பஸ் இல்ல. புரியுதுங்களா? இது பஸ்ஸான்னு கேக்குறாங்க. இந்த பிக்சரை பாக்குறீங்க, இது பஸ்ஸான்னு கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்லணும்? இது பஸ் இல்ல, இது வந்து மெட்ரோ அப்படின்னு சொல்லணும். அது ஜெர்மன்ல எப்படி சொல்வாங்க? கொஸ்டின் இஸ் த சைன் புஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்? 9 das ist kein Bus. அது பஸ் இல்ல. ஓகேங்களா? அது மெட்ரோ. Das ist eine U-Bahn. டி வந்திருக்குல்ல, டி U-Bahn-னா ஃபெமினின். ஃபெமினினுக்கு unbestimmter Artikel என்ன வரும்? eine வரும். சரிங்களா? இப்ப அடுத்தது is das ein Auto. இங்க கேள்வியிலேயே இருக்கு, இது ஆட்டோ இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இங்க கே மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கனாலே போதும். புரியுதா? புரியுதா இல்லையா சொல்லணும். இது ஆட்டோ இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு கே மட்டும் ஆட் பண்ணா போதும். நீங்க என்ன சொல்லுவாங்க? 9 das ist கைனே எப்படி வரும்? கைன். கைன் ஆட்டோ. இது வரைக்கும் தெரிஞ்சிச்சு. கொஸ்டின்லயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு, கே மட்டும் போட்டா போதும். ஆனா இது வந்து ஃபாராட், இது சைக்கிள் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? das ist சைக்கிள் என்னது? டேரா தஸ்ஸா டியா? ein Fahrrad. So das Fahrrad. dasனாலே நாய்ட்ரும், dasனாலே பக்கத்துல ein வரும். புரியுதுங்களா? செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் is das eine Kirche. இது சர்ச்சான்னு கேக்குறாங்க. இந்த பிக்சர் ஆக்சுவலி என்னது? இது ட்ரெயின் ஸ்டேஷன். கரெக்டா? ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே இருக்கு. ஃபர்ஸ்ட் முதல்ல இது இல்லைன்னு சொல்லணும். இது வந்து கிர்ஷே கிடையாது. கிர்ஷேனா என்னது? சர்ச். இது சர்ச் இல்ல அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன சொல்லுவோம்? 9 das ist சொல்லுங்க. கைனே கிர்ஷே. கிர்ஷே சொல்லிட்டீங்களா? அப்புறம்னா அது என்னது? அது ரயில்வே ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு என்ன சொல்வாங்க? இங்க என்ன சொல்லிருக்காங்க? டேர் பேன்ஹோஃப். பேன்ஹோஃப் தானே? டேர் மாஸ்குலின் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சோ அப்புறம் என்னது? das ist ein Bahnhof. புரிஞ்சுதா? இப்போ நாலாவது sind das Busse அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இங்க ஐன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது ஓகே. இங்க சிண்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நான் என்னது இது? இது வந்து ப்ளூரல். சரிங்களா? ஆர் தீஸ் பஸ்ஸஸ். இது பஸ்ஸஸான்னு கேக்குறாங்க. புஸ்ன்றது ப்ளூரல். பஸ்ஸஸ், நிறைய பஸ்ஸஸ். இது வந்து பஸ்ஸஸ் கிடையாது. இது வந்து என்னது? டாக்ஸிஸ், கார்ஸ் தானே. அதனால ஆட்டோஸ். ஆட்டோஸ். சரி, இதுக்கு என்ன சொல்லணும்? 9 சொல்லிட்டு das sind தான் யூஸ் பண்ணணும். இங்க sind தானே சொல்லியிருக்காங்க. das sind ப்ளூரலுக்கு நெகேஷன் ஆர்டிகல் என்ன சொல்லுவாங்க? நெகேஷன் ஆர்டிகல் ப்ளூரலுக்கு என்ன இருக்குங்க? கைனே. so das sind keine Busse. அப்பனா என்னது அது? das sind Autos.
புரிஞ்சுதா? இங்க வந்து ப்ளூரலுக்கு ஐ நைனே வரவே வராது இல்லைங்களா? அதுக்கு பதிலா என்ன இருக்கும்? ஜிண்ட். ஜிண்ட்னா என்னது? ஆர், ஏஆர்இ. ஸோ அதே மாதிரி இது இன்னொன்று. ஜிந்தஸ் கான்சர்ட் காட்டன். இது வந்து கான்சர்ட் டிக்கெட்டான்னு கேட்குறாங்க. ஆனால் கான்சர்ட் டிக்கெட் கிடையாது, இது டிராவல் டிக்கெட் இல்லைங்களா? டிராவல் டிக்கெட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க மேலே? படிச்சோமே. இங்க ஃபார் காட்டன் 9 das sind keine Konzertkarten, das sind Fahrkarten. இப்ப புரிஞ்சுதா? ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து ரூட் சொல்றதுக்கு என்ன ரூட் சொல்லுவாங்க? லிங்க்ஸ்னா லெஃப்ட், ரெக்ஸ்னா ரைட், கெராட் ஹவுஸ்னா ஸ்ட்ரெயிட். லிங்க்ஸ்னா என்னது? ரெக்ஸ்னா கெராட் ஹவுஸ்னா ஸ்ட்ரெயிட். ஓகே. லெஃப்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? ரைட்டுக்கு ஸ்ட்ரெயிட். அப்போ ஸ்ட்ரெயிட்டுக்கு கெராட் ஹவுஸ். கெராட் ஹவுஸ். வெரி குட். சரிங்களா? வேக் பெஷ்ரைபுங்கன். இது வந்து டைரக்ஷன், வழி காமிக்கிறதுக்கு. ரூட், தியேட்டருக்கு எப்படி போகணும், ஹோட்டலுக்கு எப்படி போகணும், மியூசியம்க்கு எப்படி போகணும் அப்படின்னு ரூட் சொல்றதுக்கான இது ப்ராக்டிஸ். ஸோ தஸ் ஹோட்டல், டி கிஷ, தஸ் ராட்ஹவுஸ், தஸ் தியேட்டர், டி ஊபான். இங்க 5 இருக்கு பிளேசஸ். இங்க வந்து 3 பர்சன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ 3 பர்சன்ஸ் வந்து எதை போய் கேட்குறாங்க, எந்த பிளேஸை பத்தி கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் நான் ஆடியோ ப்ளே பண்ணுவேன். வெறும் பிளேஸ் வரைக்குமே ஆடியோ ப்ளே பண்ணிட்டு நீங்க பிளேஸ் மட்டும் நோட் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் மறுபடியும் ஃபுல்லா ப்ளே பண்ணுவேன். ப்ளே பண்ணும்போது எந்த டைரக்ஷன் சொல்றாங்கன்றத மார்க் பண்ணணும். இந்த பிக்சரா, இதுவா, இதுவான்னு. சரிங்களா? என்ன கேட்டாங்க? இந்த 5 பிளேஸ்ல எந்த பிளேஸ் கேட்டாங்க? கேட்கலையா? நம்ம தியேட்டர். ஓ இஸ் த தியேட்டர். தியேட்டர் நீங்க ஃபுல்லா புரியணும்னு அவசியமே இல்லை. இங்க கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்க்கு கேக்குதான்னு மட்டும் பாருங்க. அவ்வளவுதான். அடுத்தது ஊபான். ஹோட்டல். ஹோட்டல் பேர் சொன்னாங்க, ஹோட்டல் லிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, இப்போ நான் மறுபடியும் ஃபுல்லா ப்ளே பண்றேன். இந்த டைரக்ஷன் காமிக்கிறேன். எந்த டைரக்ஷன் சொல்லணும். நல்லா கேட்டுக்கோங்க. லிங்க்ஸ்னா லெஃப்ட், ரெக்ஸ்னா ரைட், கெராடோஸ்னா ஸ்ட்ரெயிட். ஓகேவா?
ஓகே, எப்படி சொன்னாங்க? எந்த ரூட் சொன்னாங்க? சொல்லுங்க. லிங்க்ஸ், ஒரே ஒரு லிங்க்ஸா சொன்னாங்க. அப்புறம் சரி, இந்த மூணுத்துல எது நினைக்கிறீங்க? இந்த மூணுத்துல எது? செகண்ட் ஒன் தான். லிங்க்ஸ்னா லெஃப்ட், நம்ம கையில இருந்து லெஃப்ட் காமிக்குதா? இங்க கை இருக்கா? இங்க இருந்து லெஃப்ட் போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிளேஸ் வரைக்கும் லெஃப்ட் போங்க, மறுபடியும் லெஃப்ட் டர்ன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா போங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்ப இந்த பிக்சர் தான். சரிங்களா? ஓகே. எந்த பிக்சர்? அவங்க ஃபர்ஸ்ட் என்ன ரூட் சொல்றாங்க அதுக்கான பாத்தீங்களா? ரைட் சொன்னாங்க. அப்புறம் நடுவுல 2 டைம்ஸ் ரைட் சொன்னாங்களா? ஓகே. 2 டைம்ஸ் ரைட், ஒரு டைம் லெஃப்ட்னா எதுவா இருக்கும்? ஏவா? தேர்ட் ஒன், லாஸ்ட் ஒன். ஓகே. ஸோ ரைட் போயிட்டு மறுபடியும் ரைட்டு மறுபடியும் லெஃப்ட். ஓகேவா? ஓகே. சரி, இன்னொன்னு தெரிஞ்சிச்சு, அதனால கேளு. ஸோ இங்க என்ன சொன்னாங்க? கேன்ஸே என்ன சொல்லியா? இல்ல ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னு விட்டீங்களா? ஸோ இம்மர் கெராட் ஹவுஸ்னா ஒரே ஸ்ட்ரெயிட் போங்க, அப்புறமா ரைட் எடுங்க. புரியுதா? அங்கதான் ஹோட்டல் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இம்மர் கெராட் ஹவுஸ்னா ஒரே ஸ்ட்ரெயிட் போங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? இம்மர் கெராட ஹவுஸ். உடனே லெஃப்ட் உடனே ரைட் எடுங்கன்னா கிளைஷ். கிளைஷ், லிங்க்ஸ், இல்லைன்னா ரெக்ஸ். சரிங்களா? ஓகேவா? எல்லாம் பதில் சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா என்னால. இம்மர் கெராட் ஹவுஸ் ஒரே ஸ்ட்ரெயிட் போங்க அப்படின்னு சொன்னா நீங்க இது சொல்லணும்.
immer geradeaus. உடனே லெஃப்ட் இல்லை ரைட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் gleich links இல்லை rechts அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, Entschuldigung எப்படி கேட்குது, Entschuldigung ஓ இஸ் பிட்டர். ஸோ ஓ இஸ் பிட்டர் இந்த இடத்துல வந்து டி U-Bahn. ஸோ U-Bahn எங்கே இருக்குது, மெட்ரோ எங்கே இருக்குது அப்படின்னா தஸ் இஸ் ganz einfach. இது சொன்னாலும் சொல்லனாலும் பிரச்சனை இல்லை. இது என்ன சொல்லியிருக்காங்க, தட் இஸ் குவைட் ஈஸி, குவைட் சிம்பிள் அப்படின்றாங்க. கேஎன்சி ரெக்ஸ் இல்லை லிங்க்ஸ் கெராடாவுஸ் ஒந்தன் அதுக்கப்புறமா என்ன எடுக்கணும், தா இஸ் டி U-Bahn. ஸோ டா ஈஸ்ட் டி U-Bahn அப்படின்னு சொல்லணும். அங்கே தான் U-Bahn இருக்கு. அங்கதான் U-Bahn இருக்குன்னா தா ஈஸ்ட் டி U-Bahn, தேர் இஸ் அ U-Bahn அப்படின்றாங்க மெட்ரோ. ஸோ நம்ம திருப்பியும் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, இப்படி போயிட்டு இப்படி பண்ணணும் போகணுமா அப்படின்னு கேட்குது. ஆல்சோ ஹியர் லெக்ஸ் ரிங்ஸ் கெராடர்ஸ் உந்தன். யா எக்ஸாக்ட்லாம் கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா யா கெனாவ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை மாற்றி தப்பாக சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் திருப்பி ரூட் சொல்லலாம். யா கெனாவ்னா எக்ஸாக்ட்லி. ஃபீல் அண்ட் டாங்க் மெனி தேங்க்ஸ் பிச் அகேன் மை பிளஷர். ஸோ சப்போஸ் அவங்க வந்து கேஹன்னா கோ, நடந்து போயிட்டு இருக்காங்கன்னா கேஎன்சி லிங்க்ஸ் கேஎன். ஒருவேளை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா ஃபாரன்சி சொல்லணும். சரிங்களா? ஸோ இது அந்த வே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சப்போஸ் வந்து ஏ பிளேஸ்லேருந்து பார்க்குக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா Entschuldigung wo ist der Park அப்படின்னு கேட்டிங்கன்னா gehen Sie immer geradeaus, da ist der Park. ஒரே ஸ்ட்ரெயிட் போங்க, அங்கே பார்க் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக முடியணும்னா ஓகேங்களா. இதுல இருந்து ஈலேருந்து சொல்லணும்னா gehen Sie geradeaus und dann links. ஸோ லெஃப்ட் எடுத்துட்டு immer geradeaus, gehen Sie immer geradeaus, ஒரே ஸ்ட்ரெயிட் போங்க, அங்கே பார்க் இருக்கு. da ist der Park. புரியுதா? அந்த மாதிரி U-Bahn இருக்கு, ஹோட்டல் இருக்கு, பான்ஹாஃப் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பிளேஸ்ல இருந்து நீங்க வச்சுட்டு இதுக்கு எங்கே போகுது, இதுக்கு எப்படி போகுதுன்னு ரூட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட்ஸ் இன் ஹம்பூர்க் மட்டும் சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் நான் படிச்சுவேன். ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு, ஹம்பூர்கர் தியேட்டர் ஃபெஸ்டிவல் 12 bis 18 Oktober. So Zoom Festival kommen deutschsprachige Theater aus Deutschland, Österreich und der Schweiz. So for the festival German speaking theaters வருது, Deutschland, Austria, Switzerland தான் வருது. In diesem Jahr zeigen die Schaubühne Berlin, das Wiener Burgtheater, das Deutsche Theater Berlin und das Theater Basel ihre Produktionen. ஸோ இன் திஸ் இயர் அவங்க என்ன காமிக்கிறாங்கன்னா ஸ்டேஜ் ஆக்டிங் பற்றி காமிக்கிறாங்க. ஆக்டிங் ஸோ என்னென்ன தியேட்டரு, இந்த 3 தியேட்டர், வீனர் புக் தியேட்டர், டாய்ச்சே தியேட்டர் பர்லின், அப்புறம் தியேட்டர் பாசில், இவங்களோட ப்ரொடக்ஷன். டிக்கெட்ஸ் கிஃப்டர்ஸ் இன் தாலியா தியேட்டர். டிக்கெட்ஸ் வந்து எங்கே கிடைக்குது, தாலியா தியேட்டர்லேயும் ஹம்பூர்கர் ஷாஷ்பீல் ஹவுஸ்லேயும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 12 €50. ஸோ இந்த மாதிரி 12 rupees 50 paisa, ருபீஸ்ன்றது நம்ம நடுவில் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 12 சொல்லும்போது மட்டும் 1000 நடுவில் சொல்லணும், எழுதும்போது இப்படி எழுதணும். சரிங்களா? 12 €50. ஸோ இது வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பிக்சர் ஏக்கு மேட்ச் ஆகுது. Orchester aus aller Welt zu Gast in Hamburg 25. Oktober. ஸோ இது வந்து ஆர்கெஸ்ட்ரா ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஹம்பூர்கில் நடக்குது.
ஆர்கெஸ்ட்ரா வந்து சாம்ஸ் எலிசிஸ் ஈஸ்டம் ஃபுன்ஃபுன்ஸ் வான்சிஸ்டன் ஜெயின்டன். ஸோ 25th 10th அன்னைக்கு வந்து அவங்க நடத்துகிறாங்க, ஹெல்ஃபில் ஹார்மோனியில் நடத்துகிறாங்க. தஸ் ஆர்கெஸ்ட்ரா ஸ்பீல்ட் தஸ் ரெக்வீம் ஃபார்ம் வால்ஃப்காங் அமேடியஸ் மோசார்ட். ஸோ அவங்களோட சீரீஸ் எல்லாம் அவங்க ப்ளே பண்ணுவாங்க. Es singen der Chor Collegium Vocale aus Gent und 4 bekannte Solisten. ஸோ அங்கே வந்து நிறைய ஒரு கொயர் குரூப் அங்கே வருது ஜென்ட்லேருந்து. அதுக்கப்புறமா 4 பேர் சோலோ சிங்கர்ஸ், ஃபேமஸ் சோலோ சிங்கர்ஸ் வராங்க. ஃபிலிப்பி ஹெர்வேகர் டிரிகியர் திஸ் கான்சர்ட். ஸோ ஃபிலிப் ஹெர்வேகர்ன்றவர் வந்து அந்த கான்சர்ட்டை டைரக்ட் பண்ணுறாரு. டைம் வந்து 20 Uhr. டிக்கெட்ஸ் வந்து 29 euros கிடைக்குது. 29 euro. கீனோ ஃபார் ஆல், இது வந்து பி, அது அப்படியே இருக்கும் ஏபிசி லைனா. நெக்ஸ்ட் கீனோ ஃபார் ஆல் ஹம்பூர்க் 27 19 bis 16. ஸோ மூவிஸ் ஃபார் எவ்ரி ஒன், சினிமா ஃபார் ஆல். ஸோ எப்போ நடக்குதுன்னா 27/9 6/10 வரைக்கும் நடக்குது. 40.000 Film Fans sehen an 10 Tagen über 100 Filme, deutsche und internationale Produktionen. ஸோ 40,000 ஃபிலிம் ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10 daysல வந்து 100 மூவிஸ் பார்க்குறாங்க, ஜெர்மன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன்ஸ். ரெகி ஜாயர் und Schauspieler kommen gern nach Hamburg. டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ஹம்பூர்க் வர்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. Regie Zoyer Fatih Akin präsentiert dem Publikum seinen neuen Film. ஸோ இவர் ஃபத்தி அக்கின் அவர் வந்து டைரக்டர், அவர் வந்து அவரோட நியூ ஃபிலிம் பப்ளிக் வந்து காமிக்கிறாரு. இது வந்து சி. ஸோ இப்போ இந்த இதில் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சிமிலர் தியேட்டர் மியூசிக் ஃபிலிம் லேசர் இது ஆர்டர் பண்ணிட்டோம். Welche Wörter sind in Ihrer Sprache oder in anderer Sprachen ähnlich? Markieren Sie. ஸோ என்ன வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்க்கு சிமிலராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெஸ்டிவல் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி வேற என்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குது செக் பண்ணுங்க. தியேட்டர், அப்புறம் டிக்கெட்ஸ், அப்புறம் வேற என்ன இருக்கு? அதுதானா? அதுதானம்மா? கெஸ்ட் வராது. ஸோ சிமிலர் ஓரளவுக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணுங்க. கெஸ்ட் ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா கான்சர்ட் கூட இருக்கு. ஃபிலிம் ஃபேன்ஸ் ஃபிலிம். வெரி குட். ஸோ அடுத்தது வந்து இங்கே நோட் பண்ணிக்கணும். த தியேட்டர் வந்து இங்கே ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணிட்டாங்க, நீங்கள் வெறும் அந்த இது மட்டும் போட்டுக்கணும். தியேட்டர், தஸ் தியேட்டர். தஸ் தியேட்டர். அப்புறமா தஸ் ஃபெஸ்டிவலுக்கு வந்து தஸ் ஃபெஸ்டிவல். ஆர்கெஸ்ட்ராக்கு ஆர்கெஸ்ட்ரா. ஓகே. காருக்கு கார். கான்சர்ட் கான்சர்ட். அதுக்கப்புறமா ஃபில்ம், தேர் ஃபில்ம்.
இது வந்து publicum. ஸோ நான் இப்போ ஆடியோ ப்ளே பண்ணுறேன், அது பார்த்துக்கோங்க. இந்த ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க. Thus theater, thus festival, thus orchestra, their choir, thus concert, their film, thus publicum. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது நீங்களும் ரிப்பீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் ப்ராக்டிஸ் ஆகும். நான் ஏன் இன்னும் நானும் பண்ணினே இருக்கேன்னா அவங்களோட ஸ்லாங் நம்மளால டச் பண்ண முடியாது, இருந்தாலும் நம்மளோட ப்ரொனன்சியேஷன் பெட்டர், டே பை டே வந்து பெட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஆடியோஸ் எல்லாம் கேட்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, அலாங்கோ ஆப்பில் போனீங்கன்னா எல்லா ஆடியோஸும் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, வீடியோஸ் பாருங்கள், ஆடியோஸ் பார்த்துட்டு அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொன்று நீங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் படிச்சுட்டு. சரிங்களா? ஓகே. ஸோ யார் இஸ் ரைட்டன் இன் டார்க். ஸோ இதை முடிச்சிட்டேன்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடும், தேர்ட் லெசன். ஸோ இயர்லி சீசன் இன் ஜெர்மனி. டார்க்னா டாய்ச்லாண்ட், ஆஸ்திரியா, ஸ்வைஸ், 3 இதுவும் இருக்கு, 3 பிளேசஸ் இருக்கு, ஜெர்மனி, ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து. சரிங்களா? ஸோ மொனாட்டா ஆஃப் டாய்ச். மந்த் ஜெர்மன்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜான்வரி பிப்ரவரி இருக்கு இல்லைங்களா, அது யானுவர். சொல்லுங்க என்னோட சேர்ந்து, யானுவர், ஃபெப்ருவர், ஃபெப்ருவர், மார்ச், மார்ச், ஏப்ரல், மை, யூனி, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இது நல்லா கற்றுக்கோங்க. ஜானுவார், ஃபெப்ருவர், மார்ச், ஏப்ரல், மை, யூனி, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இது எல்லாமே எழுதுங்க. ஃபெப்ருவர், மார்ச் எழுதிட்டு இப்போ என்னென்ன சீசன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர், ஜானுவார், ஃபெப்ருவர் வந்து வின்டர், மார்ச், ஏப்ரல், மை வந்து ஃப்ரோலிங். ஃப்ரோலிங்னா ஸ்ப்ரிங், நல்லா பூவெல்லாம் பூக்கும் பார்த்தீங்களா அந்த காலம். ஜாமர், யூனி, ஜூலை, ஆகஸ்ட் வந்து ஜாமர். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வந்து ஹர்ப்ஸ்ட். ஹர்ப்ஸ்ட்னா அந்த இலையுதிர் காலம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து இந்த என்னென்ன போட்டோஸ் என்னென்ன சீசன் சொல்லணும். போட்டோ ஆ என்ன சீசன்? வின்டர். போட்டோ பே ஹர்ப்ஸ்ட். போட்டோ சே வந்து ஜாமர். போட்டோ டே வந்து ஃப்ரோலிங். சரிங்களா? இப்போ இது வந்து 4 ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து சீசன் அவங்களே சொல்லுவாங்க. ஆக்சுவலி இன்ஸ் மியூசியம் கேயன், ஸ்விம்மன், ஃபராட் ஃபாரன், ரைசன். இந்த பேசுறவர் வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க, எப்போன்னு சொல்லுவாங்க. ஒன்று எப்போன்னு சொல்லும்போது மந்த் சொல்லலாம், இல்லை சீசன் சொல்லலாம். மந்த் இல்லை சீசன். சரிங்களா? இந்த 4த்துல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, இல்லை இங்கே மந்த் இல்லை சீசன் சொல்லுவாங்க. நீங்கள் மந்த்
இன் நவம்பர், இன் ஜான்வரி, இன் ஃபெப்ரவரி அப்படின்னு சொல்றதுக்கு ஐஎம் இம் இம் சொல்லணும். ஓகேவா? இம் யானுவார். அதே மாதிரி சீசன் சொல்றதுக்கு இம் ஜாமர். சீசனுக்கும் இயருக்கும் இம் சொல்லணும். டேட்டுக்கெல்லாம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? அம் மோன்டாக், அம் டீன்ஸ்டாக். ஞாபகம் இருக்கா? அது சொல்லணும். ஆமா. ஸோ மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் சொல்றது கூட மார்கன், ஆபண்ட் அது சொல்லணும். ஏஎம். ஸோ மந்த் சீசன் சொல்றதுக்கு ஐஎம். ஸோ என்ன ஆக்டிவிட்டி எப்போன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆக்டிவிட்டி? நல்லா பாருங்க. இன்ஸ் மியூசியம் கேயன், ஸ்விம்மன், ஃபாராட் ஃபாரன், ரைசன். ஸ்விம்மன் சொல்லிட்டாங்களா? எப்போ ஸ்விம்மிங் எப்போ பண்ணுவாங்க? ஜாமர். நீங்க அங்க கேட்காம நீங்க போட்டுடலாம். வின்டர்ல யாராச்சும் ஸ்விம்மிங் போவாங்களா? ஓகே. ஸ்விம்ம இம் ஜாமர் அப்படி ஒரே லைன்ல சொல்லிட்டாரு. ஸ்விம்ம இம் ஜாமர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அடுத்தது. ஃபாரட் ஃபாரன். ஓகே. எப்போ? எப்போ சொன்னாங்க? இம் ஸ்டார்டிங்லயே சொல்றாங்க. 2 மந்த் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல். ஏப்ரலுக்கு அடுத்தது என்ன வரும்? மை. ஓகேவா? ஏப்ரல் ஆர்டர் மை. ஏப்ரல் ஆர்டர் மை. ஏப்ரல் ஆர்டர் மை. ஓகே. என்ன ஆக்டிவிட்டி? ரைசன். இனிமேதான் எப்போன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி என்ன சொன்னாருன்னா இம் ஹர்ப்ஸ்ட். அப்படின்னாலே ஃபால், அக்டோபர், நவம்பர். சரிங்களா? என்ன சொன்னாங்க? மியூசியம் கேயன் அது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆனா எப்போ அது மட்டும் தான் பண்ணும். என்ன சீசன் சொல்றாங்க உங்க?
winter. Science Museum Gehen. Winter. புரிஞ்சுதா? சரி ஃபுல்லா கேட்டுருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட வந்து தேர்ட் லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து வீடியோ அலாங்க ஆப்பில் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த பேஜில் லெசனில் ஃபுல்லாக கற்றுக்கிட்டா இம்பார்ட்டண்ட்டானதெல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. பெஸ்ட் இம்ட் ஆர்டிக்கல், பெஸ்ட் இம்ட் ஆர்டிக்கல், நெகேஷன் ஆர்டிக்கல் இங்கே கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் சொல்கிறது, கொஷின் கேட்குறது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு வந்து நம்ம ஃபோர்த் லெசன். சரிங்களா? ஃபோர்த் லெசன் எல்லாம் ஃபுட்டை பற்றி இருக்கும். அதனால நல்லா இருக்கும்.